ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பட்டம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு டேப் எடுத்துங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் கம் எடுத்துக்கங்க. அப்புறம் இது போல் ஒரு நூல் எடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குச்சி எடுத்துங்க. இது வந்துட்டு தொடப்ப குச்சி வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது போல் துண்டு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ பட்டை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு இது போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சிருங்க. கீழே இருக்கிற பார்ட் வந்துட்டு இது போல் மடிச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா? அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கச்சிச்சு இந்த பேப்பரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு குச்சி வச்சுருங்க. வச்சுட்டு அது சைஸ் கரெக்டாக பார்த்து இது போல் குச்சி உடைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு மொத்து கம்மியாக இருக்கிறனால இது கூட இன்னொரு குச்சி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதே வந்துட்டு இதே சைஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ 2 குச்சி வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இந்த ஒரு குச்சி வந்துட்டு இது போல் திருப்பிக்குங்க. திருப்பிட்டு மேலே வந்துட்டு ஒரு சின்ன டேப் ஒட்டிக்கலாம். கீழே வந்துட்டு இதே போல் டேப் ஒட்டிக்கலாம். ஏன்னா 2 குச்சி ஒன்றா இருக்கணும் இல்லையா, அதனால் வந்துட்டு டேப் ஒட்டிக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு நம்ம டேப் ஒட்டிட்டோம். இப்போது இந்த பேப்பரில் வந்துட்டு சென்டரில் பார்த்து இந்த குச்சி வந்துட்டு ஒட்டிக்கலாம். நம்ம ஃபெவிகால் கம் போட்டு ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? இப்போ குச்சி நவுத்திட்டு சென்டரில் வந்துட்டு கரெக்டாக ஃபெவிகால் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? எப்போவுமே ஃபெவிகால் கம்மே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஒட்டினோன்னா கரெக்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் சாப்பாடெலாம் போட்டு ஒட்டினீங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடும். ஃபெவிகால் கம் போட்டு ஒட்டினீங்கன்னா ரொம்பவே டைட்டாக வந்துட்டு பிடிச்சிக்கும். நீங்கள் பிடிச்சி இஸ்தாலும் வராது, ஓகேங்களா? இப்போ இன்னொரு குச்சி எடுத்து இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் வந்துட்டு வச்சு பெண்டு பண்ணிக்கங்க. சைஸ் கரெக்டாக தான் பார்த்துட்டு அந்த குச்சி வந்துட்டு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் வந்துட்டு ஃபெவிகால் கம் வந்துட்டு கொஞ்சமாக ஒட்டிட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இந்த பேப்பர் பேக் சைடில் ஒட்டிட்டு மீதி பேப்பர் இப்படி வெளியில் தெரிய மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சி எடுத்து அந்த கார்னரில் வச்சுட்டு அந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே இது போல் மடித்து விட்டுருங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த குச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த சைடு வந்துட்டு எப்படி பெண்டு பண்ணணும்னா நடுவில் வந்துட்டு இது போல் கை வச்சுக்கங்க. இன்னொரு கட்டை விரல் எடுத்து இது போல் வச்சுட்டு அந்த கார்னரில் வந்துட்டு இது மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கிறேன் அந்த பேப்பரை இப்போ மடித்து ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பட்டை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டோம். இப்போ சென்டர்லையும் இதே போல் ஒரு துண்டு பேப்பரில் ஒட்டிடலாம், ஓகேங்களா? இப்போ பாதி வந்துட்டு பட்டம் ரெடி ஆகிடுச்சு. மேல் சைடில் வந்துட்டு நான் பேப்பர் ஒட்ட மறந்துட்டேன், ஓகேங்களா? அதனால் ஒட்டலை, நீ ஒட்டிடுங்க. சென்டர்லேருந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் இது போல் வச்சுட்டு பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்குங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு முக்கோண ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேப்பரில் கொஞ்சமாக கம் தடவிட்டு இதே வந்துட்டு நம்ம இது போல் ஒட்டிடலாம் கீழ் சைடில், ஓகேங்களா? மேலே வந்துட்டு ஒட்ட மறந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு ஒட்டிடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பட்டத்துக்கு டெயில் தான் செய்ய போகிறோம். நியூஸ் பேப்பர் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நான் 3 நியூஸ் பேப்பர் வந்துட்டு மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? இது போல் கட் பண்ணி ஒன்றோடு ஒன்று வந்துட்டு ஒட்டிக்குங்க. ஏன்னா வால் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் பட்டம் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் போனாலுமே அந்த வால் மட்டும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் வால் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்குங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வால் வந்துட்டு பேக் சைடில் பார்த்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதுவும் ஃபெவிகால் போட்டே ஒட்டிக்குங்க, கரெக்டாக ஒட்டிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இதுக்கு நூல் தான் கட்ட போகிறோம். அது லாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டெய்லை வந்துட்டு நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நூல் வந்துட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூல் வந்துட்டு இந்த மாதிரி ஊசியில் வந்துட்டு நூல் கோர்த்து வச்சுருக்கிறேன். பட்டம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேலேயும் கீழே வந்துட்டு 2 ஹோல் போட்டுக்குங்க, ஓகேங்களா? பட்டம் வந்துட்டு பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து நூல் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து நூல் எடுங்க. இது போல் எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு நம்ம போட்டுக்கலாம். இன்சைட் போட்டோம். இதே போல் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஜான் வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுலாம் நம்ம. இப்போ நூல் வந்துட்டு இந்த சைடு விட்டு ஃப்ரண்ட்டில் பட்டம் திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு ஹோல் போட்டு நூல் வந்துட்டு பேக் சைடில் எடுத்துடலாம். மறுபடியும் இதே இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க, ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ ஊசி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நூல் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நூல் வந்துட்டு எப்படி நீங்கள் கரெக்டாக கட்டியிருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த நூல் வந்துட்டு கட்டியிருக்கேன் அந்த சென்டரில் வந்துட்டு பிடிச்சிட்டு இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா? அதே போல் இந்த நூல் வந்துட்டு
சென்டரில் பிடிச்சிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா பட்டம் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும். இன்சைடு இன்சைடும் வந்துட்டு ஆடாமல் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நூல் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கட்டியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட்டம் நம்ம ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பச்சு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பட்டம் பார்க்க விடுற வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டாக நான் போகிறேன். ஓகேங்களா? அதே போல் பட்டம் விடுற நூலுன்னு போய் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு நூல் கொடுப்பாங்க பட்டம் விடுறதுக்கு. அந்த நூல் யூஸ் பண்ணி நீங்கள் பட்டம் வந்து பார்க்க விடலாம். ஓகேங்களா? டெயில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பட்டம் எவ்வளோ ஹைட்டில் போனாலும் அந்த டெயில் மட்டும் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். அதனால தான் டெயில் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா?